வணக்கம். என்ன இது இப்படி கேக்குது? பாசத்துக்குலாம் ஒரு அளவே இல்லல்ல.
குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஏற்கனவே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்துருக்கோம். ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், ஆரோ ஃபங்க்ஷன்ஸ், அதர் அரே ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சால் தான் இந்த செஷன் ஃபுல்லாகவே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்டை ரியாக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி.
ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரிக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸ், அரே ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் கிளாஸ், இது எல்லாமே தான் இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ரியாக்ட்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், என்ன பண்ணலான்றதை பார்ப்போம். ரியாக்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டூல், ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க். இது ஜாவாஸ்கிரிப்டில் பண்ண ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃப்ரேம் ஒர்க்னா இட்ஸ் அ லைப்ரரி. அந்த லைப்ரரிக்குள்ளே ஜாவாஸ்கிரிப்டால் எழுதின ஒரு லைப்ரரி தான் இது. அந்த லைப்ரரி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப வேகமாக டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பேசிக் டூல் தான் react.js. react.js ஒன்று இருக்குது, ரியாக்ட் நேட்டிவ் ஒன்று இருக்குது. இப்போ நம்மளோட கரிக்குலமில் react.js தான் இருக்குது. ரியாக்ட் நேட்டிவ்ன்றது வேற ஒரு ப்ராடக்ட். சரியா? அது வந்து எப்படின்னா, ரியாக்ட் நேட்டிவ் வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்காகவே டெவலப் பண்ணாது, ஹைப்ரிடாக அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணாத. பட் நம்மளோட கோர்ஸ் கரிக்குலமில் we have react.js. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு வெப் அப்ளிகேஷனை எப்படி உங்களால் டெவலப் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதை பார்ப்போம். அதுக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே டிசைன் பார்ட்டில், அதாவது லேஅவுட்டிங், வெப் லேஅவுட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம், HTML யூஸ் பண்ணோம், பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணோம், தென் ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளை பண்ணி பார்த்தோம். அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. நார்மலாகவே வந்து ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம எழுதுகிற ஸ்க்ராட்ச் வந்து எழுத வேண்டிய விஷயத்தில் கொஞ்சம் சிம்பிளர் பண்ணதுக்கு jQuery வந்துச்சு. jQuery, இந்த jQueryன்றது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. அதே மாதிரி ஒரு லைப்ரரி தான் இந்த ரியாக்டும். பட் ரியாக்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் jQueryயை விட பயங்கர டிஃப்ரெண்ட். சரிங்களா? ரொம்பவே டிஃப்ரெண்ட் அது. சரியா? ரியாக்டை வந்து ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு டெவலப்பர் தான் இதை வந்து react.js டெவலப் பண்ணார். ரியாக்ட் வந்து ஃபேஸ்புக்கில் அப்படி தான், ரியாக்டில் தான் இருக்குது. சரியா? ஸோ இது தாண்டி நிறைய கம்பெனிஸ் வந்து react.js யூஸ் பண்ணுறாங்க, நிறைய வெப் லேஅவுட்ஸ் react.js யூஸ் பண்ணுறோம். இந்த லைப்ரரி வந்து ஜாவாஸ்கிரிப்டில் எழுதின லைப்ரரின்னு சொல்லியிருக்கேன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ஸ்க்ராட்ச் ஜாவாஸ்கிரிப்டில் இதில் சிம்பிளாக எழுத முடியும். அப்படி சிம்பிளாக எழுதுனா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ சிம்பிளாக எழுதுனா என்ன அட்வான்டேஜ்னா, இதில் வந்து ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இதில் வந்து ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். அப்போ காம்பனண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். காம்பனண்ட் மீன்ஸ் தட், நார்மலாக ஒரு வெப் பேஜில் போய்ட்டு ஒரு HTML டிசைனில் நிறைய எலிமெண்ட்ஸ் போடுறோம், HTML எலிமெண்ட்ஸ் போடுறோம் இல்லையா? ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டிங்காக, ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ட்ராக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? H1னா ஒரு ஃபார்மேட்டிங் டேகு, பேராகிராஃப் ஒரு ஃபார்மேட்டிங் டேகு, அதே வந்து செலக்ட் அப்படின்னு எடுத்தால் ஒரு இன்டர்ஃபேஸ்க்கான, யூசர் இன்டர்ஃபேஸ்க்கான டேகு, வேரியஸ் டேக்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த வேரியஸ் டேக்ஸில் ஃபார்மேட்டிங்காகவும் யூசர் இன்ட்ராக்ஷனுக்காகவும் ஸ்டாண்டர்டைஸ்டாக சில டேக்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேம் வே ரியாக்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to create user defined components. நம்மளாவே வந்து காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம், HTML எலமெண்ட்ஸ் மாதிரி நம்மளே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரீயூசபிளாக இருக்கும். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஒரு முறையும் ஒரு டிசைனை ரெடி பண்ணி அதுக்கு தேவையான இன்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு பதிலாக அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், தனியாக ஒரு காம்பனண்ட்டாக கிரியேட் பண்ணி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ தட் இட் கேன் பி ரீயூஸ்ட் இன் எனிவேர் இன்வர் எனி டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். சரியா? ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான லைப்ரரி, ரொம்ப கஷ்டமான லைப்ரரிலாம் இல்லை. ஒரே ஒன்று தான், அண்டர்ஸ்டாண்டிங் தி ஆர்கிடெக்சர். அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சுட்டா போதும், உங்களால் ஈஸியாகவே இதில் அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ண முடியும். சரியா? ரொம்ப பெரிய கான்செப்ட்ஸ்லாம் இல்லாத லைப்ரரி. ஓகேங்களா? சிம்பிளராகவே பண்ணிட்டு போயிடலாம் எல்லாமே. சரி, ஜாவாஸ்கிரிப்டுக்கும் ரியாக்டுக்கும் உள்ள ரியாக்டில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா,
வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து எழுத வேணாம்னு சொல்லிட்டேன். அதனால அது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா ரெடிமேடாக ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ் இருக்கும், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி ஃப்ரேம் ஒர்க்கில் அவங்க தேவையான காம்பனன்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க, அங்கேருந்து எடுத்துக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். ஓகே, வேறு என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதில் வந்துட்டு எஃபிஷியன்சி அதிகம். ரியாக்டில் வந்து எஃபிஷியன்சி அதிகம். ஓகே, நான் பேசுறதெல்லாம் கேட்குது இல்லையா? ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு ரியாக்டரை பொறுத்த வரைக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? செக் பண்ணி பாருங்க, உங்களோட இன்டர்நெட் ஸ்பீட் எதுக்கும் செக் பண்ணிக்கங்க, கட் பண்ணிட்டு கூட வாங்க. ஓகே சார், தேங்க்யூ. அதாவது ரியாக்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ரீயூசபிள் காம்பனன்ட்ஸு, நம்மளே வந்து HTML எலிமெண்ட்ஸ் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை ரியூஸ் பண்ணிக்க போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, அந்த ஆர்கிடெக்சரே வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். என்ன ஆர்கிடெக்சர் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் என்ன பண்ணுது, நம்மளோட பேஜை, நம்மளோட ப்ரௌசரை அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். அது வழியாக என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் பண்ணுறோம். நம்ம யூஸரை வந்து இன்ட்ராக்டிவாக கொண்டு போகிறோம். கண்ட்ரோலிங், யூ கேன் கண்ட்ரோல் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரௌசர். மொத்தத்தையுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டு நம்மளால் எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணோம், ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணோம்? சத்தமாக கேட்கலையா? வாய்ஸ் இஸ் நாட் ஆடிபிள்னு வருது, பாருங்கள், கொஞ்சம் செக் பண்ணிங்க. டிஸ்கனெக்ட் பண்ணோன்னா கனெக்ட் பண்ணி பாருங்கள், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் உங்களுக்கு வர வரைக்கும். ஓகே, நான் திருப்பி முதல்ல சொல்கிறேன். எல்லாரும் இப்போ தான் குட் ஆஃப்டர்நூனே போட்டுருக்காங்க, இப்போதான் ஜாயின் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வாய்ஸ் கேட்கல, வேறு கேட்டேன். சரி, ஒரு 2 நிமிஷம் கடவுள்னு சொல்லிடுறேன். நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து react.js. இந்த react.jsன்றது என்னென்னா, இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஜாவாஸ்கிரிப்டில் பண்ண ஒரு லைப்ரரி. இட்ஸ் எ ஃப்ரேம்ஒர்க்னால லைப்ரரி. ஓகேவா? ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் எழுதாமல், ஜாவாஸ்கிரிப்டில் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் எழுதாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரெடிமேடாக அங்கே ஏற்கனவே லைப்ரரியில் எல்லா விஷயமும் வச்சுருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ரெடிமேடாக வச்சுருக்காங்க. காம்பனன்ட்ஸாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணி வேகமாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ரியாக்டில் பார்க்க போகிறோம். ரியாக்ட்ன்றது ஜாவாஸ்கிரிப்டில் எழுதின ஒரு லைப்ரரி. ஃபேஸ்புக்கு ரியாக்டில் தான் எழுதினாங்க. ரியாக்டில் இருக்கிற ஃபேஸ்புக்கில் ஒர்க் பண்ணுறவர் தான் ரியாக்டே எழுதுனது, அவர் தான் டெவலப் பண்ணது. சரிங்களா? ஓகே, 2013 ஐ திங்க் அப்போ தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதில் வேரியஸ் ஃபார்ம்ஸில் இருக்குது இப்போ. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ என்னென்னா, ஜாவாஸ்கிரிப்டில் எழுதின லைப்ரரின்னு சொன்னேன். ஜாவாஸ்கிரிப்டில் எழுதுறத விட இது வேகமாக எழுதலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரீயூசபிள் காம்பனன்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு டாம் வழியாக, டாம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட், இல்லை ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேவா? டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல். இது வழியாக என்ன பண்ணுறோம், நம்மளோட வெப்பேஜில் இருக்கிற லேஅவுட்டில் இருக்கிற கண்ட்ரோல்ஸை, எலிமெண்ட்ஸை, காம்பனன்ட்ஸை இன்ட்ராக்டிவாக கொண்டு வரதுக்காக தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணோம். சரியா? அதை விட எஃபிஷியண்ட்டாக, அதை விட பெர்ஃபார்மன்ஸும் சரி, ப்ரொடக்ஷன் சைட்லேயும் சரி வேகமாக டெவலப் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் react.js. சரியா? இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ நார்மலாகவே வந்து இந்த react.jsல ஃபஸ்ட்டு திங் வந்து ரீயூசபிள் காம்பனன்ட் சொன்னேன். ரெண்டாவது வந்து எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் DOM, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இந்த DOM வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், பேஜில் இருக்க கண்டென்ட்ஸையோ இல்லை ப்ரௌசரையோ
கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? இந்த டாம் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு பேஜுக்குள்ளே நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். அது எலமெண்ட்ஸ்குள்ளே நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்படிதான் வந்து ட்ரீ மாதிரி வரும் இல்லையா? இதுல இருக்கிற இந்த ஆர்கிடெக்சர்ல இருக்கிற விஷயம் என்னன்னா, வென்எவர் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஏதாவது ஒரு கண்ட்ரோலை நீங்க ஏதாவது ஆக்சஸ் பண்றீங்க, அதை ஆக்சஸ் பண்ணி ஏதாவது அப்டேட் பண்றீங்க அப்படின்னா டாம்ல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் அப்டேட் ஆகும். திருப்பி சொல்றேன், டாம்ன்றது ஒரு ஹையரார்கிக்கல் ட்ரீ. அந்த ட்ரீல உங்க பேஜுக்குள்ள இருக்க கண்ட்ரோல்ஸ்குள்ள இருக்க கண்ட்ரோல்ஸ் அதுக்குள்ள இருக்கிறது சப்சப்பா போகும். அப்படி போகும்போது அந்த ட்ரீ வியூல ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா எவ்ரி எலிமெண்ட் இன் தி ரூட் அந்த டாம் ஓகேவா கெட் அப்டேட்டட் ஓகேவா? ஸோ அப்படி பண்றது வந்து அந்த ஆர்கிடெக்சரே அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜாவாஸ்கிரிப்டே அப்படிதான் பண்ணும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு, அதை இன்னும் ஹை எஃபிஷியண்டா மாத்துறதுக்கு ஓகேவா, அதை ஹை எஃபிஷியண்டா மாத்துறதுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆயிருக்கல இப்ப? ஓகே, சவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், பார்ப்போம். சரி, ரியாக்ட்ன்றது ஒரு ஃப்ரண்ட் எண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம் ஒர்க் டெவலப்ட் பை ஃபேஸ்புக். ஸ்க்ரீன்ஷாட் வேணா எடுத்துக்கங்க. எப்படி இருந்தாலும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ண போகிறோம். ஓகே, இந்த வீடியோஸ்லாம் வந்துட்டு எப்படியும் நீங்கள் இதெல்லாம் வீடியோலாம் எடுக்க வேண்டாம். நீங்கள் இப்போதைக்கு டெம்பரரியாக நீங்கள் வேணும்னா நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் லோக்கல் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனிவே இது எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியல எப்போ ரெடி ஆகும் தெரியல. அதனால் நீங்கள் இப்போதைக்கு ரெக்கார்ட் பண்ணுறவங்க ரெக்கார்ட் பண்ணிங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ React.js வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்க லோக்கலாக, இதில் ரெக்கார்ட் பண்ணாதீங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, React.jsல வந்துட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸு காம்பனன்ட் பேஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு விச் மேக்கர்ஸ் தி பார்ட்ஸ் ஆஃப் தி யூசர் இன்டர்ஃபேஸ். அதாவது என்னன்னா, ஒரு வெப் பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இதில் வேரியஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கு. வேரியஸ் காம்பனன்ட்ஸ்னால் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மேலே இருக்க மெனுஸ் எல்லாம் ஒரு காம்பனண்ட்டு இல்லையா, இந்த சைடில் இருக்கிறது எல்லாம் ஒரு காம்பனண்ட்டு, இது ஒரு காம்பனண்ட்டு, இது மாதிரி தனித்தனியாக எல்லாமே காம்பனன்ட்ஸ் தான். அதாவது நமக்கு எஸ்டிமேலாக பார்த்தா ஒவ்வொன்றும் அதுக்குள்ளே நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் ரியாக்டாக பார்த்தா இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா நம்ம காம்பனன்ட்ஸாக பார்ப்போம். ஸோ ரியாக்டில் வந்து மேஜராக அந்த 3 விஷயம் தான். ஒன்று வந்து பெர்ஃபார்மன்ஸு, இன்னொன்று வந்து ரீயூசபிள் காம்பனன்ட்ஸு, மூணாவது எஸ்பிஏ. ஓகேங்களா, இது 3 தான் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ரீயூசபிள் காம்பனன்ட்ஸ்னால் நம்ம ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டு அதையே எத்தனை தேவைன்னா வேறு இடத்துல வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ரெண்டாவது எஃபிஷியன்சி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அதுதான் டாமில் வந்துட்டு ஒரு ட்ரீ வியூ. அந்த ட்ரீ வியூவில் வந்துட்டு எப்படி இருக்கும் டாம் நார்மலாகவே அப்படின்னா ஒரு ட்ரீ வியூ மாதிரி இருக்கும். அந்த ட்ரீ வியூவில் வந்துட்டு நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். அந்த நிறைய காம்பனன்ட்ஸில் ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா என்டையர் மொத்த டாமும் அப்டேட் ஆகும். அதனால் டைம் எடுக்கும். பட் இந்த இடத்துல React.jsல அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விர்ச்சுவல் டாம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த விர்ச்சுவல் டாம் வந்து டைரெக்டாக ஒரு எலிமெண்ட்டை நம்ம அப்டேட் பண்ண மாட்டோம். ஓகே, இது டைரெக்டாக அப்டேட் பண்ணவே மாட்டோம். பை டைரக்ஷனல் ஃப்ளோ இல்லை, இது வந்து யூனி டைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோ.
ரியாக்ட் வந்து யூனி டைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோ. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ட்ரீ வியூவில் ஒரு சைல்டு வந்து பேரண்ட் ஆக்சஸ் பண்ணாது, பேரண்ட்டை தான் சைல்டு ஆக்சஸ் பண்ணும். சரியா? 2-வே டிரான்சாக்ஷன் கிடையாது, சிங்கிள்-வே டிரான்சாக்ஷன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் எந்த பேரண்ட் அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த பேரண்ட்டோட ட்ரீ மட்டும்தான் அப்டேட் ஆகும், மற்றபடி எந்த எலிமெண்ட்டும் டைரெக்டாக மாறவே மாறாது. ஸோ கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கிறதுனால எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். என்டையர் பேஜே எவ்ரி சேஞ்சஸ்க்கு அப்டேட் ஆகாது. எவ்ரி சேஞ்சஸ்க்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அப்டேட் பண்ணால் இட் டேக்ஸ் மோர் டைம் இல்லையா? அதனால யூனி டைரக்ஷனலாக போட்டாங்க. யூனி டைரக்ஷனல், யூஎன்ஐ டைரக்ஷனல். யூனி டைரக்ஷன்னா 1-வே, பேரண்ட்டு சைல்டு ஆக்சஸ் பண்ணும், சைல்டு அதோட சைல்டு ஆக்சஸ் பண்ணும். அப்போ பேரண்ட் எலமெண்ட் ஒன்று அப்டேட் பண்ணால் அதோட சைல்டு மட்டும் தான் அப்டேட் ஆகுமே தவிர என்டையர் ஆப்ஜெக்ட் அப்டேட் ஆகவே ஆகாது. என்டையர் ஹைரார்க்கிக்கலாக இருக்கிற ட்ரீ எதுவுமே அப்டேட் ஆகாது. அதனால எஃபிஷியன்சி அதிகம். அதுதான் விர்ச்சுவல் டாம். ஓகே, இது. இன்னொன்று எஸ்பிஏ. எஸ்பிஏ என்னன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரே பேஜ் தான் அந்த அப்ளிகேஷனுக்கே இருக்கும். இப்போ ஜிமெயிலாம் எடுத்துங்க, அது ஒரு எஸ்பிஏ, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அதெல்லாம் ஒரு பேஜ்லேயே மொத்தம் கண்ட்ரோல் ஆகும். யூஆர்எல் வந்து வேறு வேறு யூஆர்எலுக்கு நீங்கள் ஜம்ப் பண்ணவே மாட்டீங்க, ஒரே யூஆர்எல் இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் நடந்துடும். ஸோ அந்த மாதிரி சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ரியாக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, ரியாக்ட் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி. என்ன அட்வான்டேஜ் இதில் அப்படின்னா, ஸ்க்ராட்ச்லேருந்து எழுத வேண்டியதில்லை, ரீயூசபிள் காமன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். விர்ச்சுவல் டாம் இருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வெரி வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸு, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனாக ஒரே பேஜ் இருந்துக்கிட்டு எல்லா விதமான டாஸ்க்கும் அதே பேஜ்லேயே வந்துடும். ஜிமெயிலில் பாருங்கள், பேஜே மாற மாட்டீங்க, அந்த பேஜுக்குள்ளேயே மொத்த வேலையும் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து எஸ்பிஏ, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ். சரியா? ஓகே, ஸோ ரியாக்ட் வந்து ஃபேஸ்புக், நெட்ஃப்ளிக்ஸ், இன்ஸ்டாகிராம், யாஹூ, யூபர் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸுக்கும் react.js நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரியாக்ட் நேட்டிவ்னு ஒன்று இருக்குது. அது எதுக்காக அப்படின்னா, ஹைப்ரிட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான யூஐ கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவாங்க, ரியாக்ட் நேட்டிவ் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட கரிக்குலமில் react.js தான் இருக்குது. சரியா? இது மெயின்லி மென்ட் ஃபார் வெப் அப்ளிகேஷன்ஸ், அது மெயின்லி மென்ட் ஃபார் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். சரியா? ஓகே, ஸோ ரியாக்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரியாக்டுக்கு வந்து உங்கள் மிஷினில் என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, node.js இன்ஸ்டால் பண்ணிங்க. node.js இது ஒரு லைப்ரரி. இந்த லைப்ரரி வந்து சர்வர் சைடு ரன் பண்ணுறதுக்கான லைப்ரரி இது. சரியா? இது ஒரு கிராஸ் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுற சர்வர் சைடு ஸ்கிரிப்ட் இன்ஜின். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இன்ஜின் தான் இது. இது ஒரு என்விரான்மெண்ட்டு. இந்த என்விரான்மெண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சர்வர் சைடில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜாங்கோ யூஸ் பண்ணோம் லாஸ்ட் ட்ரைனிங்கில். ஜாங்கோவுக்கு ஒரு சர்வர் இருக்கா மாதிரி, ஓகேவா? நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மீன் ஸ்டாக்கில் Node.js யூஸ் பண்ணுவாங்க. அந்த மீன் ஸ்டாக்கில் வந்து Node.js வந்து ஒரு சர்வர் சைடு கால்ஸ்லாம் தான் பார்க்கும். நம்ம இப்போ Node.js யூஸ் பண்ண போகிறதில்ல, ரியாக்ட் மட்டும் எடுக்க போகிறோம், கிளைண்ட் சைடு மட்டும் எடுக்க போகிறோம். ஃபைனலாக வேணால் அது ஜாங்கோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். ஓகே, நோடை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்கள் மிஷினில் node.jsல போய்ட்டு இது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு என்விரான்மெண்ட்டில் பாத் செட் பண்ணிடுங்க. Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட்டில் போய்ட்டு என்விரான்மெண்ட்டில் பாத் செட் பண்ணிடுங்க. இந்த 2 வேலையும் செஞ்சுருங்க. சரியா? இந்த 2 வேலையும் செஞ்சுருங்க. node.jsலையும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் டேரெக்டாக யூ கேன் கோ ஃபார் கமெண்ட் ப்ராம்ப்ட். கமெண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துல லைப்ரரி வேணுமோ அந்த இடத்துல ஃபோல்டர் போயிடுங்க. அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும் போது இப்படி சொல்லி கொடுத்துருங்க. டாக்குமெண்ட்ஸில் எக்ஸ்ப்ளோரர் பண்ணிவிடுங்க. எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு இங்கே போய் சிஎம்டி அடிச்சிங்கன்னா டைரெக்டாக அந்த ஃபோல்டருக்கே வந்து நிற்பீங்க. சரியா? ஓகே.
ஒன்றுமே நான் சொல்ல. அதாவது Node.js-ஐ இன்ஸ்டால் பண்ணணும். Node.js வந்து இன்ஸ்டால் பண்ணணும். உங்கள் மிஷினில் Node.js டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ரொம்ப சின்னது தான் இது, வெரி லைட் வெயிட். சரியா? அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி Node.js இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு என்விரான்மெண்ட்டில் பாத் செட் பண்ணிடுங்க. சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் போய்ட்டு பாத் செட் பண்ணிடுங்க. இந்த 2 வேலையும் செஞ்சுடுங்க. ஓகேங்களா? என்விரான்மெண்ட்டில் பாத் வந்து அந்த Node.js ஃபோல்டருக்கு செட் பண்ணுங்க. இப்போ என்னோட மிஷினில் Node.js ஃபோல்டர் காட்டுற பாருங்க. இதில் போயிட்டு சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் Node.jsன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த Node.js ஃபோல்டரில் செட் பண்ணால் போதும். சரியா? இதில் npm npx இதெல்லாம் இருக்கும். npx எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு npm வந்து பேக்கேஜ் மேனேஜர், இது பேக்கேஜ் எக்ஸ்ட்ராக்டர். ஓகேவா? சரி. ஸோ இது இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பாத்தில் செட் பண்ணிடுங்க. பாத்தில் ஆட் பண்ணிடுங்க, என்விரான்மெண்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. இந்த 2 வேலையை செஞ்சுடுங்க. 2 வேலையை செஞ்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணுமோ அந்த இடத்துல போயிட்டு சிஎம்டி அடிச்சிங்கன்னா இந்த விண்டோ வந்துடும் இல்லையா? இங்கே ஒரு லைன் தான் வேலை. ஒன்று ஆப் க்ரியேட் பண்ணும்போது ஒரு வேலை, ஆப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வேலை. 2 கமெண்ட் தான், மற்றபடி இங்கே வேலையே இல்லை. இது நீங்கள் டெர்மினல்லே பண்ண முடியும். அது இடம் சின்னதாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இதில் யூஸ் பண்ணுறேன். சரியா? ஓகே. ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஆப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 MB க்ரியேட் ஆகும் ஒரு ஆப் க்ரியேட் ஆகிறதுக்கு. ஏன்னா அதுக்கு தேவையான டிபெண்டன்சி லைப்ரரிலாம் அதிலே இன்ஸ்டால் ஆகும். அதனால் டெய்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணாதீங்க, ஸ்டூடெண்ட்கிட்ட சொல்லாதீங்க. ஒரே ஃபோல்டரை வச்சுக்கிட்டு அதுலேயே என்ன பண்ண சொல்லுங்கள், மல்டிபிள் பேஜஸை க்ரியேட் பண்ணி சொல்லுங்கள். ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. சரியா? 200 MB மினிமம் ஆகும், மினிமம். சரியா? ஃபஸ்ட் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா, ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் Node.js நீங்கள் என்விரான்மெண்ட் செட் பண்ணுறீங்க. செட் பண்ணிட்டு இங்கே வந்து npx create-react-app create-react-app கமாண்ட் அதுதான். create-react-app ஆப் கொடுத்து ஆப் நேம் நான் இப்போ ட்ரைனிங் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இது ஒரு 5 நிமிஷம் ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் தி சிஸ்டம். ஓகேங்களா? சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைம் எடுத்துக்கும். ஸ்லோவாக இருக்கிற மிஷினில் 5லேருந்து 10 நிமிஷம் கூட ஆகும். சரியா? இந்த ஆப் க்ரியேட் பண்ணி முடித்த உடனே நம்ம இந்த ஆப் ஆக்சஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்டாலிங் கிரியேட்டிங் தி ஆப். இன்னும் டேரெக்டாக சிடி வச்சு கூட பண்ணலாம். அது வந்து டேரெக்டாக ஆன்லைன்லேருந்து அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கும். இது ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஆன்லைனில் வேணால் சிடி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் நான் இப்போ ஆஃப்லைனில் தான் போட்டிருக்கேன். ஆஃப்லைனாக இருந்தால் என்ன பண்ணுங்கள், நோடு இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கமெண்ட் கொடுத்தா போதும். npx create இது கொடுக்கலாம். இன்னொன்று இருக்குது, npm வழியா பேக்கேஜ் மேனேஜர் அது வழியா இந்த create-react-app-ன்ற லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப் க்ரியேட் பண்ணலாம். அது ஒரு டைப். இது நார்மல் டைப். ஒரு நோடை இன்ஸ்டால் பண்ண பிறகு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்துட்டு npx ஸ்பேஸ் create-app போட்டு ஆப் நேம் கொடுத்து முடிச்சிடுங்க. சரியா? இது முடிஞ்சவொடனே என்ன பண்ணலாம்னா நம்ம ஆப்பை வந்து VS கோடில் ஓப்பன் பண்ண போகிறோம். அங்கே வந்து எடிட் பண்ண போகிறோம். சரி, இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துக்கோம். இதை பாருங்கள், அது எல்லாமே இன்ஸ்டால் ஆகி பண்ணிச்சு பாருங்கள். ரியாக்ட் டாம், ரியாக்ட் ஸ்கிரிப்ட்ஸு, சிஆர்ஏ டெம்ப்ளேட்டு, ரியாக்ட் மொத்தத்தையும் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் ப்ரிடிஃபைன்டு கிளாஸஸ். அந்த கிளாஸ்க்குள்ளே நிறைய டீல்ஸ் வச்சுருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, சரி. இப்போ ரியாக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் VS கோட்லேயோ நோட்பேட்லேயோ Notepad++லையோ இல்லை உங்களுக்கு தேவையான எடிட்டர்ஸில் ஒர்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதில் ஒர்க் பண்ணிக்கங்க. VS கோட் வேணால் VS கோட் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. VS கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு டேரெக்டாக ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது தான். இதுக்குன்னு தனியாக ப்ளகின்லாம் எதுவும் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். இதே ஜாங்கோ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ரியாக்டை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ளகின் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். பேசிக் HTMLன்றதுனால நான் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சரியா? ஓகே. இப்போ இந்த மாடியூல் கிரியேட் ஆகி முடித்த பிறகு, இந்த பேக்கேஜ் மொத்தமாக கிரியேட் ஆகி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணலான்னா ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஆப் ரன் பண்ணியும் பார்க்கலாம். டிஃபால்ட்டாகவே ஒரு ஆப்பில் ஒரு பேஜ் கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் அந்த பேஜ் வேணால் ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு ஆப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு ஆப்பை ரன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வந்துடுச்சு. இதிலே கொடுத்துட்டாங்க. சர்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்பிஎம் ஸ்டார்ட் கொடுக்கணும். என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுத்தா போதும். ஆப்பை க்ரியேட் பண்ணிட்டு என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்தாலே என்ன ஆகும்னா ஆப் ரன் ஆகிடும். ஆப் வந்து ரன் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா அதுவே பேஜ் கிரியேட் பண்ணிடும். என்ன எரர் வருதுன்னா அந்த ஆப் ஃபோல்டருக்குள்ளே போகல. நான் சிடி ட்ரைனிங் போட்டு அதுக்கப்புறம் என்பிஎம் ஸ்டார்ட் கொடுங்க. சிடி ட்ரைனிங் தானே போட்டேன். ஸ்பெல்லிங் தப்பாக அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ போய் என்பிஎம் ஸ்டார்ட். என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்தோன்னா அதுவே ஒரு போர்ட்டில் ரன் ஆகும். 3000 போர்ட் இதுக்கு. சரிங்களா? இதுக்கு வந்து 3000 போர்ட்டில் ரன் ஆகும். என்பிஎம் ஸ்டார்ட் கொடுத்து இது மாதிரி கொடுத்தீங்கன்னா 3000 போர்ட்டில் ரன் ஆகும். இந்த 3000 போர்ட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுவே பேஜ் ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள், இன்னும் ஓப்பன் ஆகலை, இன்னும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ போய் பாருங்கள், பேஜ் ஓப்பன் ஆகிட்டு அது டிஃபால்ட்டாக ஒரு பேஜை போட்டுட்ருக்கு. இந்த பேஜை நம்ம மாற்றிக்கலாம். சரியா? வெறும்னா ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன கமாண்டு? என்பிஎக்ஸ். என்பிஎக்ஸ்னா நோட் பேக்கேஜ் எக்ஸ்ட்ராக்டர். சரிங்களா? அதில் வந்துட்டு அந்த நோட் பேக்கேஜில் போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா கிரியேட் ஐஃபன் ரியாக்ட் ஐஃபன் ஆப் கொடுத்து பக்கத்தில் ஆப் நேம் கொடுக்குறோம். இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷத்தில் உங்கள் ஆப் கிரியேட் ஆகிடும். ஆப்புக்கு தேவையான லைப்ரரிஸ்லாம் அதில் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஆப் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஆப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னென்னா என்பிஎம் ஸ்பேஸ் ஸ்டார்ட். என்பிஎம் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஆப் கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம பேஜை நம்ம தேவையான மாதிரி மாற்ற போகிறோம். அது எங்கே போய் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல பேஜ் ஓப்பன் பண்ணிங்க. விஎஸ் கோடில் போய் ஓப்பன் ஃபோல்டர் போட்டு அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க. டாக்குமெண்ட்ஸில் சரியா? இதுக்குள்ளே நிறைய ஃபோல்டர்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். இதுக்கு தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். நோடு மாடியூல்ஸு, பப்ளிக் லைப்ரரின்றது அந்த இப்போ வர இமேஜு அந்த HTML எல்லாம் இங்கே தான் இருக்குது. பப்ளிக் ஃபோல்டரில் தான் இருக்கும். சோர்ஸ்ன்றது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ்லாம் இங்கே தான் இருக்கும். சரியா? கண்ட்ரோலர்ஸ் அது இல்லாமல் பேக்கேஜ்.js இருக்கும். செட்டிங்ஸ் மாதிரி இது இந்த ஆப்க்கான செட்டிங்ஸு, இந்த ஆப்போட வெர்ஷன், ஆப்போட டிபெண்டன்சிஸு, என்னென்ன லைப்ரரிலாம் எந்தெந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம், என்ன பண்ணணும், எல்லாம் இது உள்ளே இருக்கும். சரியா? பேக்கேஜ்.js. ஓகே, நமக்கு இப்போதைக்கு அதெல்லாம் தேவையில்லை. எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதில் போனால் index.js இருக்கும். இந்த index.jsல இருக்கிற இதுதான் மெயின் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலு. அதே மாதிரி பப்ளிக்கில் போனால் index.html ஒன்று இருக்கும். இதுதான் உங்கள் பேஜ். உங்கள் சர்வர் ரன் பண்ண உடனே உங்களுக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் ப்ளூ கலர் ஸ்க்ரீன் வந்து ஒரு ரியாக்ட் லோகோ போட்டு நான் அப்படி ரொட்டேட் சுற்றிட்டு இருந்துச்சு. சரியா? அது இங்கேருந்து தான் வருது. ஆனால் இதில் பார்த்தா என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். லிங்க் டேக் வச்சுருக்காங்க. 8 டேக் முடிஞ்சோடனே ஒரே ஒரு டேக் தான் இருக்குது. டிவ் டேக் ஒரே ஒன்று தான் இருக்குது. அது உள்ளே கான்டென்ட் இல்லை. அவ்வளோதான், மொத்தமே இருக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த HTML ஃபைலை ஜாவாஸ்கிரிப்டோட லிங்க் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? அதை வந்துட்டு அந்த பேஜை வந்து ரெண்டர் பண்ண போகிறாங்க. சரியா? ஓகே, இந்த index.html தான். இதில் என்ன எலமெண்ட் பார்த்துங்க. ஐடி ஈக்குவல் ரூட்னு இருக்கா? இந்த index.jsல போங்க. ஜேஎஸில் போனால் இந்த பேஜில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ரூட் எலமெண்ட்டை ரீட் பண்ணி ரூட்டில் போட்டு root.render கொடுத்துருப்பாங்க. ஜாவாஸ்கிரிப்டில் வந்துட்டு சரி ரியாக்டில் வந்துட்டு 2 விதமாக காம்பனன்ட் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? காம்பனன்ட்ஸ்ன்னு எடுத்துட்டா அது இல்லாமல் JSXன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் அப்புறம் பார்க்கலாம் JSX. இப்போதைக்கு நான் கிளாஸ் மாடல் காம்பனன்ட் தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ காம்பனண்ட்டை பொறுத்தவரைக்கும் 2 விதமாக இருக்குது.
ஒன்று ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டு, இன்னொன்று கிளாஸ் காம்பனண்ட்டு. நம்ம இன்னைக்கு கிளாஸ் காம்பனண்ட் தான் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆப் அப்படின்னு ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ன்றது ஒரு காம்பனண்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்டாகவே சரி ரியாக்டாகவே கிரியேட் பண்ணிக்கும். அந்த ஆப்புக்கு பதிலாக நம்ம எதனா மாற்றணும்னா கூட மாற்றிக்கலாம். நம்ம இப்போ மாற்ற போகிறோம் அதை. சரியா? நம்மளாவே ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதை வந்து கொண்டு வர போகிறோம். சரி, எப்படி நம்மளாவே ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே போயிட்டு இதே ஃபோல்டரில் இன்னொரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிங்க. ஓகேங்களா? சும்மா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் வச்சுப்பேன். காம்பனண்ட் பேர் வந்து கேபிட்டல் லெட்டர் வச்சுக்கிங்க. ஸ்டார்டிங் லெட்டரு கேபிட்டலாக வச்சுக்கிங்க. சரியா? ஹெட்டர்னு வச்சுக்கோங்க, இல்லை ஹெட்எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று. ஓகேவா? ஹெட்எக்ஸ்.js வச்சுக்கிறேன். .js. ஸோ இந்த ஹெட்எக்ஸ்.js கூட தான் அந்த ஹெட்எக்ஸ்ன்ற காம்பனண்ட்டுக்கான டெஃபினேஷன் எழுத போகிறோம். இது கொடுத்தோன்னே ஒரு பேஜ் வந்துருச்சு. இந்த பேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷனல் காம்பனண்ட், கிளாஸ் காம்பனண்ட்டு. நான் கிளாஸ் காம்பனண்ட் தான் ஃபஸ்ட் எடுக்க போகிறேன். சரிங்களா? கிளாஸ் காம்பனண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, கிளாஸ் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம் அதே தான். கிளாஸ் கொடுத்து ஜாவாஸ்கிரிப்ட்ல கிளாஸ் நேம் என்ன? இப்போ ஹெட்எக்ஸ்ட். இது கிளாஸ். பட் இந்த கிளாஸ்க்கு வந்து ரியாக்ட் மாதிரி விர்ச்சுவல் டாம் ஒர்க் ஆகணும் இல்லையா? அந்த விர்ச்சுவல் டாம் ஒர்க் ஆகணும்னா இந்த கிளாஸை நீங்கள் ரியாக்ட் காம்பனண்ட்டாக மாற்றணும். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு பேஜ் இம்போர்ட் பண்ண போகிறோம், கிளாஸ் இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் ரியாக்ட் போட்டு என்டர் அடிச்சா அதுவே ஃப்ரம் ரியாக்ட்னு போட்டுரும். இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். ரியாக்ட்ன்றது மாடியூலு. அந்த மாடியூலுக்குள்ளே ரியாக்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா இன்ஹெரிட் பண்ண போகிறோம். ஏன் இன்ஹெரிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகேங்களா, ஏன் இன்ஹெரிட் பண்ணுறோம் அப்படின்னா, என்னோட கிளாஸ்க்கு நம்ம இப்போ எழுதுகிற கிளாஸுக்கு விர்ச்சுவல் டாம் பிஹேவியர் வேணும் இல்லையா? அது இல்லாமல் அதோட ரியாக்டோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ரன் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதே நார்மல் சேம் ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், இன்ஹெரிட் பண்ணுவோம், அதே தான். கிளாஸ் நேம் எக்ஸ்டென்ஸ் கொடுத்துட்டு எதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க, எந்த கிளாஸ்லேருந்து எடுத்துன்னு வர போகிறீங்க, இன்ஹெரிட் பண்ணுறீங்க. எங்கேருந்து இன்ஹெரிட் பண்ணுறேன்னா ரியாக்ட்லேருந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். ரியாக்ட் ஆர் கேப்ஸ் இல்லையா? வெறும் ரியாக்ட் பண்ண கொடுக்கூடாது. ரியாக்ட் உள்ள காம்பனண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்கும், react.component. அப்போ ஹெட் டெக்ஸ்ட்ன்றது ஒரு காம்பனண்ட். என்ன டைப் ஆஃப் காம்பனண்ட்? ரியாக்ட் காம்பனண்ட். ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, நான் react.componentன்ற கிளாஸை வச்சு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணால் அதோட பிஹேவியர்ஸ் எல்லாம் யாருக்கு வந்துடும்? ஹெட் டெக்ஸ்ட் வந்துடும், ஹெட் டெக்ஸ்ட்டுக்கு வந்துடும். இந்த ஹெட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ரியாக்டோட பிஹேவியர் மொத்தம் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேஜுக்கு தேவையான விஷயம்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதாவது இந்த காம்பனண்ட் வந்து ஸ்க்ரீனில் வரும்போது அது என்ன அப்பியரன்ஸில் வரணும் அப்படின்னு காமிக்க போகிறோம். சரியா? அது நீங்கள் எப்படி வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். பற்றி நான் சும்மா டிவலே போட்டு விட்டுறேன், பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. சரி, இப்போ கிளாஸ் நேம் எக்ஸ்டென்ஸ் react.component. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் தான் என்ன பண்ண போகுது, அந்த பேஜை வந்து லேஅவுட் பண்ண போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பேஜுக்குள்ள வர கண்டென்ட்ஸ் அந்த காம்பனண்ட்டுக்குள்ளே எப்படி அப்பியரன்ஸ் வரணுமோ அதை நம்ம இங்கே HTML எலிமெண்ட்ஸாக கொடுப்போம். இங்கே வந்து நம்ம அதை HTML எலிமெண்ட்ஸாக கொடுப்போம். எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். சரி, அதுக்கு ஒரு கிளாஸ் காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த கிளாஸ் காம்பனண்ட்டுக்குள்ளே ரெண்டர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை நீங்கள் ஓவர்ரைட் பண்ணிக்கணும். எப்போ நீங்கள் ஓவர்ரைட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த காம்பனண்ட்டோட லேஅவுட்டு, அந்த காம்பனண்ட்டோட அப்பியரன்ஸு எப்படி இருக்கணுன்றது யார் சொல்லுவா? ரெண்டர் தான் சொல்லுவோம், ரெண்டர் ஃபங்க்ஷன் தான் சொல்லுவோம். அப்போ ரெண்டர்ன்ற ஃபங்க்ஷனை இங்கே நம்ம கால் பண்ண போகிறோம். இந்த ரெண்டர் ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா, நார்மலாக அதை ஓவரைட் தான் பண்ணுறோம். அதனால் ரெண்டர்னு போட்டுங்க ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை தான் ஓவரைட் பண்ணுறீங்க. இதில் இப்போதைக்கு எதுவுமே கொடுக்கல. இங்கே போயிட்டு ரெண்டர் பண்ண போகிறோம். இங்கே ரெண்டருக்குள்ளார ரிட்டர்ன்
ரிட்டர்னில் வந்து ஒரு HTML ரெஸ்பான்ஸாக கொடுக்கணும். ரிட்டர்னில் வந்து ஒரு HTML ஸ்ட்ரிங் ரெஸ்பான்ஸாக கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனில் செமிகோலன் போட்டுருங்க. இதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு டிவ் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். பார்த்துக்குங்க, கோட்ஸ்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இது வந்து கிளாஸ் நேமு react.comப்ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரெண்டர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இந்த ரெண்டர்ன்ற ஃபங்க்ஷன் வழியாக என்ன பண்ண போகிறோம், பேஜோட அப்பியரன்ஸாக அதை தான் கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த காமன் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டர் ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். எத்தனை முறை கால் ஆகும் அப்படின்னா ரிகர்சிவாக கால் ஆகும். எப்போல்லாம் டேட்டா அப்டேட் ஆகுதோ அப்போல்லாம் அந்த சேஞ்ச் ஆகும். ஸோ ரிகர்சிவாக இது என்ன ஆகிட்டு இருக்கும், கால் ஆகும். யார், ரெண்டர் ஃபங்க்ஷன். சரியா? ஓகே. இப்போ இதுக்குள்ளே ரிட்டர்ன் எழுதியிருக்கோம், டிவ்வில் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே போயிட்டு சும்மா ஒரு வெல்கம்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுக்கலாம், இல்லை H1 கூட போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் உங்கள் காம்பனண்ட்டு. உங்கள் காம்பனண்ட் வந்து ஹெட் டெக்ஸ்ட், அது என்ன வரும், வெல்கம்னு வரும், H1ல் வரும். ஓகே, இப்போ இந்த காம்பனண்ட்டை வெளியே யூஸ் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த காம்பனண்ட்டை நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன கமெண்ட்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் தான் என்ன பண்ணணும், காம்பனண்ட்டை வந்து அவுட்டர் எக்ஸ்டர்னலாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் கொடுத்துட்டு காம்பனண்ட் பேர் என்ன, ஹெட் டெக்ஸ்ட். அவ்வளோதான். இதை கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இது கொடுத்துட்டு இந்த பேஜை சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த காம்பனண்ட் தான் எனக்கு எங்கே வரணும், index.jsல வரணும். இப்போ இந்த காம்பனண்ட் ஆட் பண்ண போகிறேன். அந்த காம்பனண்ட் பேர் என்ன கொடுத்தேன், ஹெட் டெக்ஸ்ட். இப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, நார்மல் HTML மாதிரி தான். அதில் போய்ட்டு நம்ம காம்பனண்ட் பேரை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தான் கிரியேட் பண்ணிட்டோம் காம்பனண்ட்டு. /0 இப்படி கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்படி கொடுத்த உடனே என்ன ஆகும்னா அந்த பேஜ் வந்து மாறி இருக்கும். உங்கள் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும். என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், வெல்கம்னு வந்துருச்சா. நம்ம இங்கே என்ன கொடுத்தோம், ஹெட் டெக்ஸ்ட் தான் கொடுத்தோம், அங்கே வெல்கம் வந்துருச்சா. இதில் வெறுமனே வெல்கம் தான் கொடுத்துருக்கீங்க, அவள் தான் வந்திருக்கு. ஸ்டைலிங்லாம் வேணும்னா ஸ்டைல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதெல்லாம் index.css இருக்குது, அதில் அப்ளை பண்ணி இங்கே கால் பண்ணிக்கலாம். மேலே போனால் index.css இருக்கும், இது வரைக்கும் பாருங்க. அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை ஆட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ அதில் வந்து ஹெட்டிங் தானே, அது சும்மா ஒரு சின்ன போட்டுக்கலாம், டாட் ஹெட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா வித்து பார்த்துங்க, ஹெட்டுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளார விட்த் அப்ளை பண்ணிட்டேன், மார்ஜின் அப்ளை பண்ணிட்டேன், பேக்ரவுண்ட் கலரும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இந்த காம்பனண்ட்டுக்கு அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணிப்போம். அந்த H1க்கு ஸ்டைல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம், H1 போடுவோம், கிளாஸ் ஈக்குவல் கிளாஸ் நேம் கொடுத்துருவோம். இங்கே அதே மாதிரி தான். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம்னா கிளாஸ் மட்டும் கொடுக்க மாட்டோம், கிளாஸ் நேம் அதுலேயும் வந்து கிளாஸ் அப்புறம் n கேப்ஸ் இப்படிதான் கொடுக்கணும். அதனால் அப்படியே என்ட்ரு அடிச்சுக்கிறேன். இதை யாரை கால் பண்ண போகிறோம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம், இங்கே என்ன பேர் எழுதணும், கிளாஸ். அந்த கிளாஸ் நேம் அங்கே போட்டு விடுங்க. இங்கே ஹெட்னு போட்டுருங்க. இப்போ போனீங்கன்னா இருந்துச்சா, அங்கே ரெஃப்ரெஷ் சேவ் பண்ணாலே இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிடும். நான் ரெஃப்ரெஷ்ஷே பண்ண வேண்டியதில்லை.
அது ஆட் ஆயிடுச்சா? ஒரு சின்ன காம்பனண்ட். இதில் என்ன ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீயூஸ் பண்ணுறோன்னு மாற்றுவோம், வேறு வேறு காம்பனண்ட்டில் மாற்றுவோம். ஒரு சிம்பிள் காம்பனண்ட் ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தா அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மேட்டாக வருது. இதே மாதிரி ஸ்டைல் எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வேற ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், கண்டென்ட் மட்டும் கொடுத்துட்டு போயிடும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணிடும், இந்த மாதிரி அலைன்மெண்ட் மாற்றிடும், டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம், கலர் செட் பண்ணுறோம், எல்லாமே பண்ணிடும். சரியா? ஓகே. இந்த காம்பனண்ட்டை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி யூஸ் பண்ணுறோம். சரி, அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி தியரிட்டிக்கலாக ஒரு சில விஷயம்லாம் பார்க்கணும். என்னென்னா, காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக விஷயம் இருக்குது அதுக்கப்புறம். ஓகேங்களா? அதில் முதல் விஷயம் என்னன்னா ப்ராப்ஸ். முதல் விஷயம் ப்ராப்ஸ். ப்ராப்ஸ்னா ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு எலிமெண்ட் இருக்கு, ஒரு டேக். அந்த டேக்கு ப்ராப்பர்ட்டிஸ்னா அந்த டேகோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். சரியா? ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் செட் ஆஃப் பிஹேவியர்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. அந்த ஆட்ரிபியூட்ஸ் தான் இங்கே என்ன சொல்கிறோம், ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் ஷார்ட் ஃபார்மாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த ப்ராப்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ஸ் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டேன். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ்னால் யார், இந்த கிளாஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ்னால் யார், இந்த கிளாஸ்க்கான ஆட்ரிபியூட்ஸ். இந்த கிளாஸ்க்கான ஆட்ரிபியூட்ஸ்னால் யார், இந்த கிளாஸ்க்கான மெம்பர் வேரியபிள்ஸ். அது மாதிரி தான் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த கிளாஸ் வந்து நம்ம எங்கே எடுத்து யூஸ் பண்ணுறோம், index.jsல யூஸ் பண்ணுறோம். இப்படி யூஸ் பண்ணும் போது அந்த எலிமெண்ட்டுக்கு ஏதாவது நீங்கள் ஆட்ரிபியூட் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அதெல்லாம் தான் ப்ராப்ஸ். ஒரு எலிமெண்ட்டுக்கு நீங்கள் ஆட்ரிபியூட் ஏதாவது நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா அதுதான் ப்ராப்ஸ். ஒரு சிம்பிள் லாஜிக்கு, ஒரு HTML டேகு உள்ளர நம்ம என்ன பண்ணலாம், நிறைய ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கலாம். இப்போ சிம்பிளாக எடுத்துப்போம், H1 டேக் இருக்குது. H1 ஓப்பன் டேக் போட்டு அந்த ஓப்பன் டேக்குள்ளேயே போயிட்டு டெக்ஸ்ட் சேஃப் அண்ட் அலைன் சென்டர் கொடுத்தா என்ன ஆகிடும், அதுக்குள்ளே இருக்கிறது சென்டர் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே ப்ராப்பர்ட்டிஸை பாஸ் பண்ண போகிறோம். எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்பேஸ் கொடுத்து தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பாஸ் பண்ணுவோம். ஆட்ரிபியூட் ஈக்குவல் டு வேல்யூ. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏதோ ஒரு செய்வேன், டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஹாய் வெல்கம். அப்போ இந்த ஹெட் டெக்ஸ்ட்ன்ற காம்பனண்ட் ரெண்டர் ஆகும்போது யாரை பாஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணதுக்கு யாருக்கு பாஸ் பண்ணோம், அந்த கிளாஸ்க்கு. அந்த கிளாஸ் தான் அந்த பேஜை ரெண்டர் பண்ணுறது. ஸோ அந்த கிளாஸுக்கு போயிட்டா இந்த ப்ராப்ஸ் அங்கே ரீட் பண்ண முடியும். இந்த ப்ராப்ஸில் எது ஆட்ரிபியூட் நேம், எது ஆட்ரிபியூட் வேல்யூ அப்படின்னு பார்த்தா, டெக்ஸ்ட்ன்றது ஆட்ரிபியூட் நேம், ஹாய் வெல்கம்ன்றது அந்த ஆட்ரிபியூட்டுக்கான வேல்யூ. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆட்ரிபியூட்டை தான் அங்கே ஆக்சஸ் பண்ண போகிறோம். எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதில் போயிட்டு அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வெல்கமை தூக்கிட்டு அவங்க என்ன போடுறாங்களோ அதுதான் வரணும். அவங்க என்ன போடுறாங்களோ அதுதான் வரணும். அப்போ இங்கே எப்படி அதை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுதான் என்னென்னா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரீட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஆட்ரிபியூட் வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, டேட்டாவை பாஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டாவை பாஸ் பண்ணால் அதை வாங்கிட்டு வச்சு தான் மேனிபுலேட் பண்ணணும். சரியா? அந்த டேட்டாவை வாங்குறதுக்கு தான் ப்ராப்ஸ் வழியாக வாங்க போகும். இங்கே எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, திஸ்
This is the current object. Dot props. Dot prop ஓட பேர் என்ன கொடுத்தோம்? C0 ஏதோ கொடுத்தோமா? என்ன கொடுத்தீங்க? props name இங்க கொடுத்தோம் இல்லையா? டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டோம். டெக்ஸ்ட் இப்படி கொடுத்தோடனே அந்த ப்ராப்ஸ் வந்துருமானா வராது. என்ன வருதுன்னு பாருங்க. அப்படியே தான் வந்திருக்கு. அகைன் சிங்கிள் கர்லி பிரேசஸ். என்னாச்சு? ஹாய் வெல்கம் வருது. சப்போஸ் நீங்க கீழே இன்னொரு காமெண்ட் கிரியேட் பண்றீங்க. சரியா? என்ன கொடுத்துருக்கோமா? என்ன தப்பு பாருங்க. இந்த டபுள் கோட் சிங்கிள் கோட் போட்டேன். ஓகே, டபுள் சிங்கிள் எதுவும் போடலாம். என்னாச்சு? அது ஒரு காமெண்ட், இது ஒரு காமெண்ட். வேணா உங்களுக்கு வேணா என்ன பண்ணிக்கலாம், சிஎஸ்எஸ்ல ஸ்டைலிங்ல மாத்திங்க. இதில் கொடுக்குறது பதிலாக நீ எத்தனை எலிமெண்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படி அப்படியே வந்து நிற்கும். சரியா? ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க எல்லாரும்.
ஓகே, பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பேஜ் ரெண்டர் பண்ணிட்டோம். அங்கே அப்டேட் கொடுத்தோன்னே இங்கே வந்துடும். எத்தனை காம்பனன்ட் கிரியேட் பண்ணால் இதே மாதிரி வந்துடும். ஓகே, வேறு மாதிரி காம்பனன்ட் போடுவோம். இப்போ ஒரு சிம்பிள் காம்பனன்ட் உங்களுக்கு ஒன்றும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இந்த காம்பனன்ட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஸ்க்ரீன் ஷேரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணிங்க. ஆல்ரெடி ஸ்க்ரீன் ஷேரில் தான் இருக்குது. ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த காம்பனன்ட் எப்படின்னா, நம்ம ஒரு 4-5 ப்ராடக்ட் கொடுத்தா அந்த ப்ராடக்ட்லாம் ஒரு லிஸ்ட் மாதிரி வரணும். சிம்பிள் காம்பனன்ட். ஓகே, அதுவே ஒரு ஸ்டைல் மாதிரி போட்டு வரணும். அவ்வளோதான். இதே மாதிரி வச்சுக்கோங்க. இது ஹெட்டிங் மாதிரி போட்டேன், அது வேறு மாதிரி போட போகிறேன். சரியா? இந்த 2 இது யூஸ் பண்ணோம் இல்லையா? இது எடுத்துடுறேன் இப்போதைக்கு. அது மட்டும் இருக்கட்டும். இப்போதைக்கு பேஜில் பார்த்தா நீங்கள் அங்கே சேவ் பண்ணணும், இங்கே ரெஃப்ரெஷ் ஆகிடும். சரியா? அந்த பேஜ் போட்ட உடனே என்ன ஆகிடும், உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிடும். ஓகே, புதுசாக ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து சிம்பிள் காம்பனன்ட் தான். ஐட்டம்ஸ் வச்சுக்கோ. ஐட்டம் லிஸ்ட் டாட் ஜேஎஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, இம்போர்ட் react from react class item list extends react dot component. இங்கே export default item list. மேலே ரெண்டர் ஃபங்க்ஷன், அந்த ரெண்டர் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ரிட்டர்ன், அந்த ரிட்டர்னுக்குள்ள ஒரு டிவ். இவ்வளோதான். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ கிளாஸ் காம்பனண்ட். இதை முதல்ல போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்பப்போ மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஐட்டம் லிஸ்ட் போட்டோம், ரெண்டரை காம்பனண்ட்டு, ரெண்டரைக்குள்ள ரிட்டர்னு, ரிட்டர்னுக்குள்ளார ஒரு டிவ், அந்த டிவுக்குள்ளே எல்லாத்தையும் போட போகிறோம். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அங்கேருந்து ப்ராப்ஸ் வழியாக நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இந்த ஐட்டம் லிஸ்ட்டை கிரியேட் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்ல போய்ட்டு ஐட்டம் லிஸ்ட்டுன்னு கொடுங்க. அதே வரும். அப்படியே என்டர் அடிச்சிங்கன்னா மேலே ஆட் ஆகிருக்கணும். இது ஆட் ஆகலைன்னா உங்களுக்கு வராது. சரியா? ஓகே, இப்படி கொடுத்தா இப்போ இந்த காம்பனண்ட்டில் ஒன்றுமே இல்லை, அங்கே ஒன்றும் வந்திருக்காது. ஒரு டிவ் இருந்துக்கும், அவ்வளோதான். தவிர டிவில் கண்டென்ட் எதுவுமே இல்லை. இப்போ இந்த டிவ் கண்டென்ட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா, லாஜிக் தான், நம்ம ஏற்கனவே இருக்கிற விஷயத்தை தான் அப்ளை பண்ண போகிறோம். மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணால் அந்த மல்டிபிள் வேல்யூஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சஸ் பண்ணி போகிறோம். ஒரு நிமிஷம்.
ஓகே, திஸ் டாட் ப்ராப்ஸ் போட்டிருக்கோம். அதில் நான் என்னங்க கொடுத்துருக்கீங்க, எதுவும் டேட்டா கொடுக்கல. இப்போ இதில் போய் என்ன பண்ணுறேன், வேல்யூஸ் ஈக்குவல் டு, நான் சும்மா ஒரு 4 ஐட்டம் கொடுக்குறேன். அந்த ஐட்டம்னா அங்கே டிஸ்பிளே ஆகிற மாதிரி. இப்போ நான் சும்மா இப்படி கொடுத்துட்றேன். ஓகேவா, பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ், கிராசரிஸ், இப்படி கொடுத்துட்றேன். இப்போ இந்த 3 ஐட்டமும் தனித்தனி எலமெண்ட்டாக வரணும். இந்த 3 எலமெண்ட்டுமே தனித்தனி எலமெண்ட்டாக வரப்போகுது. இந்த 3மே தனித்தனி எலமெண்ட்டாக வரப்போகுது. எப்படி வரும், இதை நம்ம இது ஒரே ஸ்ட்ரிங்காக தான் அங்கே ரீட் பண்ண போகிறோம். அப்போ தனித்தனி எலமெண்ட்டாக மாற்றணும். தனித்தனி எலமெண்ட்டாக மாற்றத்துக்கு என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பண்ணுவோம் இல்லையா, அது ரெண்டருக்குள்ளே பண்ண முடியாது. அதாவது ரிட்டர்னுக்குள்ளே வேலையெல்லாம் பண்ண முடியாது. அதனால் மேலே பண்ணிக்க போகிறேன். என்ன பண்ணுறோன்னு கவனிங்க. வேர் வேரியபிள்ஸ் மை லிஸ்ட்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட், அந்த பேர் என்ன கொடுத்தேன், வேல்யூஸ். திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் வேல்யூஸ். சரியா, திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் வேல்யூஸ். வேல்யூஸ்குள்ளே போயிட்டு, சரியா, திஸ் டாட் ப்ராப்ஸ் டாட் வேல்யூஸ் டாட் ஸ்பிளிட், கம்மா வச்சு ஸ்பிளிட் பண்ணிடுங்க. இது ஸ்ட்ரிங்கு, இது வரைக்கும் ஸ்ட்ரிங்கு. அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்பிளிட் பண்ணுறீங்க கம்மா வச்சு. ஸ்பிளிட் பண்ணிட்டு மை லிஸ்ட்டில் போட்டிங்க. இப்போ நான் என்ன பண்ண முடியுங்க, இங்கே போயிட்டு மை லிஸ்ட் ஆஃப் 0ன்னு கொடுக்குறேன். இப்போ போய் பாருங்க, அந்த இடத்துல பிஸ்கெட்ஸ் மட்டும் வந்திருக்கு. எல்லாமே வரணும். எல்லாமே வரணும், என்ன வரணும், எல்லாம் அந்த மை லிஸ்ட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணோன்னா, சேம் திங் நம்ம ஐட்ரேட் பண்ணுவோம் இல்லையா, ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஞாபகம் இருக்கா ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். பாருங்க, இங்கே HTML இருந்தால் அப்படியே போட்டுருவீங்க. இங்கே ரியாக்ட் காம்பனண்ட்டை பேஸ் பண்ணி போடும் போதெல்லாம் என்ன பண்ணுவோம், கர்லி பிரேசஸ்க்குள்ளே போட போகிறோம். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா, மை லிஸ்ட் டாட் மேப், ஞாபகம் இருக்கா மேப் ஃபங்க்ஷன். மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், மேப் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எலமெண்ட்டை ரிசீவ் பண்ணுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் வேற ஃபங்க்ஷன் போட்டு அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டிவ் போட்டு அந்த டிவ்க்குள்ளார யாரை ஆக்சஸ் பண்ண போகிறோம், எக்ஸை போட்டுற போகிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கங்க, 3 எலிமெண்ட் வந்துருச்சா. சி மேப் ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கிங்க, அது பண்ணால் தான் வரும். இப்போ மேப் ஃபங்க்ஷனில் என்ன பாஸ் பண்ணுவோம், மேப் ஃபங்க்ஷன் அரே டாட் மேப் கொடுத்தோன்னா அந்த அரையில் இருக்க ஒரு எலிமெண்ட் பாஸ் ஆகும் எக்ஸுக்கு. அந்த எக்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு அரே ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். அதை ஒரு டிவ்க்குள்ளே போடுறோம். யாரை போடுறோம், எக்ஸை தான் போடுறோம். பட் இந்த எல்லா டிவும் ஒரு ஸ்டைல் பண்ணிட்டீங்கன்னா, சிஎஸ்எஸ்ல போயிட்டு அதுக்கு ஒரு ஸ்டைல் எழுதுகிறேன். சாதாரணமாக ஒரு ஸ்டைல் எழுதுகிறேன், டாட் ஐட்டம்ஸ்னு வச்சுறேன். அதுக்கு போயிட்டு வித் ஈக்குவல் டு 12 VW, அதில் போயிட்டு எக்ஸ் ஹைஃபன் அலைன் சென்டர், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிவிடுங்க. மார்ஜின் கோலன் 0.5 VW கொடுத்துறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு இந்த டிவ்வில் போயிட்டு கிளாஸ் செட் பண்ணுங்க. கிளாஸ் நேம் ஈக்குவல் டு யார், ஐட்டம்ஸ். அவ்வளோதான். இப்போ போய் பாருங்கங்க, 3 ஐட்டம் தனித்தனியாக வந்துருச்சா. ஸோ நீங்கள் இதில் என்ன பாஸ் பண்ணுறீங்களோ, இப்போ நான் சப்போஸ் இன்னும் 2-3 எலமெண்ட் ப்ளாட் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ்ன்னு பாஸ் பண்ணுறேன், ஃப்ரூட்ஸ்ன்னு பாஸ் பண்ணுறேன். சரியா, இப்போ பாஸ் பண்ணி அங்கே சேவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுங்க, இங்கே 2 ஆகிடும். புரியுதா. ஸோ ஒரு காம்பனண்ட்டை ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த காம்பனண்ட் எப்படி கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் சிம்பிளராக என்ன பண்ணிட்டோம், ஒரு இதை போட்டுட்டோம். சரியா, அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே போங்க, இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணிங்கனாலும் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். சிஎஸ்எஸ் என்ன சேவ் பண்ணாலும் சேஞ்சஸ் அங்கே நடக்கும். பேடிங்கில் போயிட்டு ஒரு 0.2 VW கொடுத்துட்டேன். பார்டர் ரேடியஸ் ஒரு 0.25 VW கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எவ்ரிதிங் எல்லாமே முன்ன விட வித்தியாசம் இருக்கும். கரெக்டா, புரியுதா. நீங்கள் இதில் எத்தனை எலமெண்ட் பாஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது ரெண்டர் பண்ணிவிடும். இதை இப்போ இந்த எலமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா சேவ் பண்ணிட்டு அங்கே போய் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிடும். புரியுதா. சரியா, ஓகே. ஒரு அர்ஜென்ட்டாக இப்போ போண்டி இருக்கு. நாளைக்கு 2 o'clock ஷார்ப்பாக கனெக்ட் ஆகிடுங்க எல்லாருமே.
2 o'clock இந்த 10 minutes லேட் ஆக வேண்டாம் யாரும். எல்லாரும் லேட் பண்ணுறதுனால தான் 10 minutes ஆகிடுது. எல்லாருமே 2 minutes 2 o'clock ஷார்ப்பாக கனெக்ட் ஆகிடுங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ அர்ஜென்ட்டாக நான் கிளாஸ் கட் பண்ண வேண்டியதுக்கு நான் கட் பண்ணிடுறேன். சரிங்களா? இப்போதைக்கு இதை வரைக்கும், இது கான்செப்ட் வரைக்கும், இந்த கான்செப்ட் வரைக்கும் போட்டுடலாம். ஓகேங்களா? என்னன்றது பார்த்துறேன். இதை மட்டும் நீங்கள் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இல்லை இந்த 2 ஃபைல் மட்டும் அனுப்புகிறேன். இந்த 3 ஃபைல் மட்டும் அனுப்புகிறேன். இதில் என்ன சேஞ்ச் பண்ணால் அதை மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி. என்பிஎம்ல எரர் வருதுன்னா என்பிஎம் நீங்கள் வந்து என்ன எரர் வருதுன்னு சொல்லுங்கள். என்பிஎம்ல என்ன எரர் வருது? என்பிஎம்ல என்ன எரர் வருது? என்பிஎம்ல என்னமா எரர் வருது? பார்த்து நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. பார்த்து செட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பார்த்து செட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே. சரி, நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 2 o'clock ஷார்ப்பாக நாளைக்கு கலெக்ட் பண்ணிங்க. இப்போ நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? பார்ப்போம். பை.